நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைமண்ட் ஷேப் பேனர் டிசைனிங் பத்தி நம்ம பார்க்க போறோம். டைமண்ட் ஷேப் பேனரை 2 விதமா நம்ம டிசைனிங் பண்ணலாம். ஒன்னு 7.0 CS3ல பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்கு. இன்னொன்னு CS6 CC எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு வெர்ஷன்ல இருக்கக்கூடிய இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்கு. எது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம Photoshop 7.0ல என்ன பண்ணலாம், இந்த டைமண்ட் ஷேப் பேனர் எப்படி டிசைனிங் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என்ன பண்றேன், என்னுடைய Photoshop 7.0 பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். Photoshop 7 ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு தேவையான ஒரு 10க்கு 10 அப்படிங்கக்கூடிய ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதாவது எப்படி நம்ம டிசைனிங் பண்ண போறோம் அப்படிங்கிற மெத்தடை தான் நான் சொல்ல போறேன். டைமண்ட் ஷேப் பேனரை நம்ம டிசைனிங் பண்ண போறதில்ல. ஆல்ரெடி டைமண்ட் ஷேப் பேனர் டிசைனிங் அப்படிங்கிறது நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த PST ஃபைல் இதில் ஒன்று ஓப்பன் பண்ணுற பாருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க. சரிங்களா? அதில் தெளிவாக பொறுமையாக சொல்லியிருப்போம். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ தான், இந்த பேனர் டிசைனிங் தான் நம்ம அதில் போட்டிருப்போம். சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு நார்மலாக நம்ம சேனல்ல PST ரெடி பண்ணோம். ஒரு 10க்கு 10 பேனர் டிசைனிங் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த PST ஃபைல் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுங்களேன். இதை எப்படி நம்ம டைமண்ட் ஷேப்புக்கு மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் நியூ டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணணும். சரிங்களா? Ctrl N கொடுங்க. நியூ டாக்குமெண்ட் என்ன சைஸில் ரெடி பண்ணணும்னா, டைமண்ட் ஷேப்பாக இருந்துச்சுன்னா உயரமும் அகலமும் ஒரே அளவாக இருந்தால் மட்டும்தான் டைமண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு பேனர் கிடைக்கும். 10க்கு 10 அப்படின்னு வச்சுட்டு ரெசல்யூஷன் ஒரு 400 வச்சிருக்கேன். இப்போ நான் ஜஸ்ட் ஓகேங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான ஒரு சைஸ் வந்துடுச்சுங்களா? Ctrl J அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொசிஷன் லாக் அப்படின்னு இருக்குது. அதை லாக்கை எடுத்து விட்டுறோம். இந்த Ctrl J போட்ட ஒரு லேயருக்கு ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு ஆரஞ்சு கலர் நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கலர் ஃபில் பண்ணலாம். கலரை ஃபில் பண்ணுறது ஷார்ட்கட்டில் தான் நம்ம அதிகமாக சொல்லியிருக்கோம். இந்த பக்கெட் டூலை வச்சு கூட நீங்கள் ஃபில் பண்ணலாம். இந்த கிரேடியன்ட் டூலுக்கு அடுத்து இருக்கும். சரிங்களா? பெயிண்ட் பக்கெட் டூல் அதை எடுத்துட்டு ஒரு கிளிக் பண்ணுங்க. இங்கே ஃபோர்கிரவுண்டில் என்ன கலர் வச்சிங்களோ அது இங்கே வந்துடும். ஒருவேளை இங்கே ஒயிட் வச்சுட்டு இங்கே கிளிக் பண்ணால் ஒயிட் வரும். ஆரஞ்சு வச்சுட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆரஞ்சு வரும். ஃபர்ஸ்ட்டில் எந்த கலர் இருக்கோ அதுதான் இங்கே ஃபில் ஆகும். சரிங்களா? இப்போ இதை என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கேன்வாஸ் சைஸ் அப்படின்னு கொடுக்கணும். கேன்வாஸ் சைஸ் இது எதுக்காகனா, இந்த ஷேப்பை நம்ம டைமண்டாக மாற்றி தான் நம்ம டிசைனிங் பண்ண முடியும். இந்த கேன்வாஸ் சைஸ் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு வந்துடும். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 15க்கு 15ன்னு மாற்றிக்கிறோம். அதாவது பேனர் டிசைனிங்கோட அளவை நம்ம மாற்றலை, டைமண்ட் ஷேப்பை கிரேட் பண்ணுறதுக்காக அளவுகளை மாற்றுறோம். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைல் மாறிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த அளவு தான் நமக்கு 10க்கு 10. அதாவது இதில் இருக்கக்கூடிய இந்த அகலம் 10, உயரம் 10. இப்போ இதை என்ன பண்ணலாம், Ctrl T அப்படின்னு போட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? அது வந்ததுக்கப்புறம் ஷிஃப்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கிடுங்க. உங்கள் கீபோர்டில் ஷிஃப்டை அழுத்தி பிடிச்சிக்கிடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைமண்டாக மாறிடும். இல்லை உங்களுக்கு சரியாக மாறணும்னா Ctrl T போடுங்க. போட்டுட்டு இந்த டிகிரியை போயிட்டு 45ன்னு மாற்றினா போதும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஷார்ட்கட்டில் மாற்றுறீங்க பார்த்தீங்களா, Ctrl T போட்டு ஷிஃப்ட் பட்டனை அழுத்திட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது கூட இங்கே டிகிரி மாறிக்கிட்டே இருக்கும். 45 டிகிரி வந்ததும் நீங்கள் விட்டுட்டு என்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டா போதும். இதுக்கப்புறமா இது நகராமல் இருக்க இந்த பொசிஷன் லாக்குங்கிறத போட்டுவிட்டிங்கன்னா இது எங்கேயுமே நகராது. சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய இந்த டிசைனிங்கை நீங்கள் ரெடி பண்ணலாம். இந்த பேக்ரவுண்ட் வேணுன்னா பேக்ரவுண்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். பேக்ரவுண்டை இப்போ நான் ட்ராக் பண்ணிட்டேன். பேக்ரவுண்ட் எதுக்காக மூவ் ஆகலை அப்படின்னா, இந்த இடத்துல லாக் போட்டிருக்கு. லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்கள். இந்த பேக்ரவுண்டை மட்டும் நீங்கள் கிளிப்பிங் மாஸ்க் மெத்தடில் உள்ள வைங்க. சரிங்களா? கிளிப்பிங் மாஸ்க் மெத்தட் அப்படின்னா Ctrl G அப்படின்னு கொடுத்தா போதும். நீங்கள் எந்த லேயருக்கு மேலே வச்சுருக்கீங்களோ அந்த லேயருக்கு உள்ளே போயிடும். Ctrl Alt G அப்படிங்கிறது நீங்கள் CS3ல கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா CS3ல Ctrl G கொடுத்தா குரூப் ஆகும். ஆல்ட் பட்டன் எக்ஸ்ட்ரா பிடிச்சி நீங்கள் வந்து G கொடுத்தீங்கன்னா உள்ளே உட்காந்துக்கும். இப்போ Ctrl G கொடுத்துட்டேன். தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஓகே. இதோடைய கலர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக லெவல்ஸ் போட்டு தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் பிரைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து என்ன பண்ணுறோம், கீழே இருக்கக்கூடிய இந்த ஒயிட் கலர் அதையும் நம்ம ட்ராக் பண்ணுறோம். அதுக்கு இருக்கக்கூடிய லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் Ctrl G கொடுத்தோம்னா கிளிப்பிங் மாஸ்க் ஆயிரும். இப்போ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம உள்ள வச்சிட்டோம் பார்த்தீங்களா? இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், லாக் பண்ணி வச்சுக்கலாம். இதையும் லாக் பண்ணிடுவோம், இதையும் லாக் பண்ணிடுவோம். இதை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எங்கேயுமே மூவ் ஆகாது, நகராமல் இருக்கும். நம்ம எடிட்டிங் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ டெக்ஸ்ட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி போடுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்னென்ன ஃபைல் வேணுமோ அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டு வந்து உங்களுடைய ஃபைல்ஸில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம்.
அடுத்து வேற இந்த கப்பல் பிக்சர் வேணுமா, கப்பல் பிக்சர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த கோவில் பேக்ரவுண்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன், அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் டிசைனிங்கை உங்கள் படங்கள் என்னென்ன வேணுமோ அங்கேருந்து நீங்கள் என்னென்ன எடுத்து தனித்தனியாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கப்பல் பிக்சரை நான் என்ன பண்ணுறேன், டாப்பில் கொண்டு வந்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த பிக்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். கப்பல் நேமு, அந்த வாழ்த்து எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம். எல்லா ஒர்க்கையும் முடிச்சதுக்கப்புறம் பிரிண்டிங்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த டைமண்ட் ஷேப் பேனரை. அது எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? நம்ம சொன்ன மெத்தடு இதுதான், அதாவது CS3 7.0 இந்த மெத்தட். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு ஒரு டிசைனிங் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன், அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதை என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன், உள்ளே வந்துடுச்சு. இது ஆல்ரெடி நான் இப்போ தான் ரெடி பண்ணேன். சரிங்களா? ட்ராக் பண்ணி வச்சு ரெடி பண்ணேன். நமக்கு வந்து பேக்ரவுண்ட் மட்டும் கரெக்டாக உள்ளே உட்காந்தா போதும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மணிலாம் வெளியில் வந்திருக்கு, அந்த இலைகள் வெளியில் வந்திருக்கு, கோபுரம் வெளியில் வந்திருக்கு. இந்த மாதிரி இது இம்பார்ட்டன்ட் இல்லை, அதாவது இது எனக்கு இதுக்கு மேலே கட்டானாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அது வெளியில் வரலாம். இதே இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது இப்போ இந்த பாக்ஸ் இருக்குன்னா இது இப்படி வெளியில் வந்திருக்குன்னு வச்சுங்களேன், இந்த பார்டருக்கு வெளியில் வந்துச்சுன்னா அது கட் ஆகிடும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு முக்கியமானதை நீங்கள் உள்ளே வச்சுட்டு மீதி எல்லாமே வெளியில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது பிரிண்டிங்க்கு அனுப்புறதுக்கு எந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம், பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ கடைசியாக இருக்க லேயருக்கு வந்துட்டு பேக்ரவுண்டை மட்டும் மறைக்கிறோம், அதாவது பேக்ரவுண்டை மறைக்கிறோம். சரிங்களா? மறைச்சிட்டு Ctrl+Shift+E அப்படின்னு கொடுத்துட்டா போதும், எல்லா லேயரும் ஒரே லேயராக நம்மளுக்கு மெர்ஜ் ஆகிடும். இப்போ ஒரு லேயராக மாறிடுச்சு. மாறினதுக்கு அப்புறமா Ctrl+T அப்படின்னு போட்டு டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணிட்டு நாம் என்ன பண்ணுறோம், அதே போல் ஒரு 45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறோம். Ctrl+T போட்டு நான் என்ன பண்ணுறேன், 1 2 3 நீங்கள் இந்த பக்கம்னாலும் ட்ராக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி கூட ட்ராக் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறோம். இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்பவும் கேன்வாஸ் சைஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா சைஸை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி கேன்வாஸ் சைஸ் கொடுத்துட்டு இந்த அளவை 10க்கு 10 அப்படின்னு மாற்றிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பிரிண்டிங்க்கு தேவையான அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துடும். சரிங்களா? இப்போ இதுதான் 10க்கு 10 அளவு. சரிங்களா? பேக்ரவுண்டில் ஒரு லேயர் நான் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, இது எனக்கு வந்து பிரிண்டிங் கொடுக்கறதுக்கு வந்துடலாம். இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் சொதப்பி இருக்கும். நான் சரியான அந்த பேக்ரவுண்டை சரியாக செட் பண்ணலை, அதனால தான் எனக்கு சொதப்பி இருக்கு. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 7.0 பார்த்த மெத்தட் எப்படின்னா நாம் வந்து இந்த டைமண்ட் ஷேப்புக்கு மாற்றிட்டு பிரிண்டிங் கொடுக்கறதுக்கு மறுபடியும் ரொட்டேஷன் பண்ண வேண்டிய இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் சிரமமான விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ ஃபோட்டோஷாப்பு CS6 CCல எப்படி இருக்குது, அதில் வந்து இதை விட நம்மளுக்கு எளிமையாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஃபோட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோஷாப்பில் 2019 ஓப்பன் பண்ணிட்டேன். நிறைய பேர் கேட்குறது பார்த்தீங்கன்னா என்னுடைய பேனர்லலாம் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க. இந்த கலர்ஸ் வந்து எனக்கு ஏதாட்டும் ஒரு லேயரை ஓப்பன் பண்ணாலே கலர்ஃபுல்லாக தெரியுதுன்னு கேட்டீங்க. சரிங்களா? ஆல்ரெடி இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், UI கலர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு நான் பண்ண மாதிரி நீங்களும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் காட்டலை அப்படின்னா உங்களுடைய கிராபிக்ஸ் சரியில்லைன்னு அர்த்தம். சரிங்களா? உங்களோட கிராபிக்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிராபிக்ஸ் டிரைவர் ஏதாட்டும் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் அந்த டைமண்ட் ஷேப் பேனரை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இதை ஓப்பன் பண்ணி இதில் நான் என்ன பண்ணுறேன், இதே பேனர் அந்த 10க்கு 10 நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து எந்த மாதிரி மெத்தட் இருக்குது, அதாவது இப்போ 7ல் ஒரு மெத்தட் பார்த்தோம், ரொட்டேட் பண்ணி நம்ம அந்த சைஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் டிசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம பிரிண்டிங்க்கு ரெடி பண்ணணும். இப்போ இதில் எந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக நியூ டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான சைஸ் என்ன, 10க்கு 10, எனக்கு தேவையானது 10 அப்படியே வச்சுட்டு ஓகே கொடுங்க. இதில் நம்ம எதுவுமே மாற்ற தேவையில்லை. ரோட்டா ப்ரஷ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோட்டா ப்ரஷ் அப்படிங்கிறது உங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணும்போது இந்த ரோட்டா ப்ரஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு எடிட்டிங்க்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த பிளக்ஸை நான் எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணி நான் பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆல் விண்டோஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதை ரொட்டேட் பண்ணும்போது நீங்கள் எத்தனை டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே ரொட்டேட் ஆகும். இதை எடுத்து விட்டுட்டு இப்போ இதை எஸ்கேப் கொடுத்துட்டேன்னா இதே எஸ்கேப் கொடுத்துட்டேன். இப்போ இதை ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கே போகிறேன் அப்படின்னா இது அப்படியே தான் இருக்கும். எது நம்ம ரொட்டேட் பண்ணமோ அது மட்டும்தான் இருக்கும். சரி, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்களா, இதில் வந்து நீங்கள் டிகிரியை மாற்றுங்க. மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 45 டிகிரி மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதுதான் வியூ,
ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து உங்களுக்கு என்னென்ன ஃபைல் வேணும் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு எல்லாமே வேணும். சரிங்களா? Ctrl Alt A காப்பி பண்ணிடும், எல்லாத்தையுமே மார்க் பண்ணிடும். சரிங்களா? Ctrl C அப்படின்னு கொடுத்தா காப்பி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நாம் அங்கே போய் பேஸ்ட் அப்படிங்கிறத பண்ணால் மட்டும் போதும். இங்கே போயிட்டு Ctrl V அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா எனக்கு அங்கே இருந்து எல்லாமே வந்துடும். ஆனால் இதில் எதுக்கு நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் நமக்கு கிராஸாக வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வியூ மட்டும்தான் மாற்றி வச்சுருக்கோம். அதாவது இதை பார்க்கக்கூடிய அந்த விதத்தை மட்டும்தான் மாற்றி வச்சுருக்கோம், ஃபைலையே நம்ம ரொட்டேட் பண்ணலை. இப்போ இந்த ரொட்டா ப்ரஷ் எடுத்துகிட்டு எஸ்கேப் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். திரும்ப நம்ம போயிட்டு மறுபடியும் ஒரு 45 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம ஷிஃப்ட்டுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை மாதிரி ஷிஃப்ட் அமைக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக மூவ் பண்ண இங்கே டிகிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்க எல்லாம் வந்துடுச்சுங்களா, எல்லா ஃபைலும். இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் நான் அப்ளை பண்ணுறேன், எனக்கு டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது வரல. காரணம் என்னன்னா, ஒரு 2 லேயருக்கு நான் வந்து லாக் போட்டிருப்பேன். இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்க லாக். இந்த லாக் இருந்துச்சுன்னா நம்மளால சுருக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதா? இப்போ இந்த லாக்கை ஒரு கிளிக் பண்ணால் எல்லாத்துக்கும் லாக் விழுந்துடும். திரும்ப ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் லாக் எல்லாம் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்துடும். இப்போ ஷிஃப்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை அழுத்திட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேலை வந்து ஒரு ஸ்டெப்பு 1 2 3 இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிட்டோம்னு வச்சுங்க. இந்த இடத்துல பாருங்க 45 டிகிரி, இந்த இடத்துல 0 இருக்குங்களா. இப்போ பாருங்க 1 2 3 இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டா 45 டிகிரி ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு வந்துடும். இப்போ என்டர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம பேக்ரவுண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது என்ன வேணாலும் நம்ம பண்ணி நம்ம மாற்றிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் இருக்குது, பேக்ரவுண்டை எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பெருசு பண்ணிட்டேன். 1 புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்து இந்த புறா அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், டாப்பில் தூக்குறேன், எங்கே வச்சுக்கிறேன் புறாவை. அடுத்து இந்த டெக்ஸ்ட்டை இங்கே வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து கோபுரம் இந்த இடத்துல இருக்கு பாருங்க, கோபுரத்தை என்ன பண்ணலாம், கோபுரத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பக்கத்தில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி டிகிரி சாஞ்சு தான் காட்டும். சரிங்களா? ஏன்னா நம்ம வியூ மட்டும்தான் மாற்றி வச்சுருக்கோம். பெல் அப்படிங்கிறது எனக்கு வேணாம், அதனால் பெல்லை நான் என்ன பண்ணிக்கிறேன், டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பாருங்கள் இந்த டெக்ஸ்ட் இருக்குது, டெக்ஸ்ட்டை இந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீ என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டை நான் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி பெருசு பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த இடத்துல வைக்கிறேன். இவ்வளோதான். இப்போ இதே போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த டிசைன் நீங்கள் பண்ணுறீங்களோ, ஒரு வேளை வேறு கப்பலுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாட்டும் ஃபங்க்ஷனுக்கு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைமண்ட் ஷேப்புக்கு நீங்கள் மாற்றுறதா இருந்தால் வேறு ஒரு ஃபைல், ஏதோ ஒரு ஃபைல் PST ஃபைல் வச்சுருக்கீங்க, அதை உங்களுக்கு டைமண்ட் ஷேப்புக்கு நீங்கள் மாற்றுறதா இருந்தால் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம CC வெர்ஷனில் ரொம்ப ஈஸியாக உங்களால் ரொட்டேட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், அடுத்து இந்த ஃபைலே நான் என்ன பண்ணுறேன், அப்படியே பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ற மாதிரி பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு வியூ மட்டும்தான் மாறி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ லெஃப்ட் நான் வந்து மூவ் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆகும்னு பாருங்கள், கீழே மூவ் ஆகும். அதுமாரி நான் வந்து அப்பு மூவ் ஆகணும்னா எனக்கு வந்து கிராஸாக மூவ் ஆகும். ஏன்னா நம்ம வியூ மட்டும்தான் மாற்றி வச்சுருக்கோம். இப்போ இது எல்லா வேலையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம வந்து வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு, பேனர் டிசைனிங்கோட ஒர்க்கை முடிச்சாச்சு. பிரிண்டிங்க்கு எப்படி கொடுக்குறேன்னா, ஆர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரோட்டா ப்ரஷ் வரும், எஸ்கேப்பை கிளிக் பண்ணுங்கள், ஸ்ட்ரைட்டாக மாறிடும். அப்படியே நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதை PST நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் எடிட்டிங்க்கு, அதாவது வேறு ஏதாட்டும் கரெக்ஷன் பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இதில் டெக்ஸ்ட் கரெக்ஷன் வருதுன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணால் உங்களுக்கு கிராஸாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 1 2 ஒரு 3 டிகிரி இந்த 45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், உங்கள் டெக்ஸ்ட் நேமை மாற்றிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப் பேனரை 2 டிசைனிங்காக நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஒன்று 7.0 பார்த்தோம், இன்னொன்று CCயில் பார்த்தோம். இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா CC தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 7.0 நீங்கள் ஒரு ஃபைலாக தான் உள்ளே கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஆனால் CC அப்படி இல்லை, ஒரே கிளிக்கில் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, எல்லா ஃபைல்ஸையும் என்ன பண்ண முடியும், உள்ள உங்களால் கொண்டு வர முடிஞ்சிச்சு. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்கறது, அதாவது சார் இந்த தொழிலில் வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபியில் இருக்கோம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது சரியில்லை, உன்னோட எடிட்டிங் சரியில்லைன்னு சொல்லி என்ன சொல்லிடுறாங்க, எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ என் கஸ்டமர் நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, எனக்கு ஒரு லேமினேஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன், எனக்கு இன்னைக்கு வேலை அதிகமாக இருக்கு, என்னால் பண்ண முடியாது, உங்களால் முடிஞ்சால் வெளியில் பண்ணிக்கன்னு சொல்லுவேன். ஆனால் என் கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, இல்லை நீ நாளைக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு நாள் கழிச்சு கொடுத்தாலும் சரி, நீங்களே பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? என்னோட கஸ்டமர் நான் வச்சிருக்கிறது இப்படி. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் எடிட்டிங் பண்ணி அனுப்புனா, இது என்ன எடிட்டிங், இந்த எடிட்டிங் நல்லாவே இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை, இது நீங்கள் பண்ண சரியில்லை அப்படிம்பாங்க. அப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா,
சரி சார், உங்களுக்கு எங்க பிடிச்சிருக்கோ நீங்க அங்க எடிட்டிங் பண்ணிக்கிடுங்க. உங்க ஃபைல்ஸை நான் காப்பி பண்ணி கொடுக்குறேன். நீங்க உங்களால முடிஞ்ச இடத்துக்கு நீங்க பண்ணி கொடுத்துடுங்க சார். எனக்கு இவ்வளவுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டுரும். சரிங்களா? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. நாம எதையுமே மைண்ட்ல ஏத்திக்க கூடாது. நம்ம வேலை என்னவோ அதை மட்டும் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம வேலை போட்டோகிராஃபி, நல்ல போட்டோஸ் எடுக்கணும். நல்ல போட்டோஸ் எடுக்கிறதுக்கு என்ன வழி, எடிட்டிங் கத்துக்கணும். எடிட்டிங் கத்துக்கிறதுக்கு என்ன வழி, நல்லபடி எடிட்டிங் பண்ண என்ன வழி அப்படிங்கறத தான் நம்ம மைண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? இதுலயுமே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் சொல்லியிருக்கோம், 7.0 சொல்லியிருக்கோம். ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா 7.0 மட்டும் தான் பார்ப்பாங்க தவிர்த்து லேட்டஸ்ட் வெர்ஷனை பார்க்க மாட்டாங்க. ஒரு விஷயம் வருது அப்படின்னா நீங்க அதை கத்துக்கனாலும் பரவாயில்ல, என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. இப்போ அது அந்த சிசி வெர்ஷன்ல நம்ம சொல்லியிருக்கத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு எடிட்டிங் பண்ணும்போது எப்பயாட்டும் பாத்தீங்கன்னா உதவும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கமெண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ல கொடுத்துருக்கீங்க. எல்லா கமெண்ட்டையும் நம்ம எழுதி வச்சிருக்கோம். நம்ம ஒரு வீடியோவா நம்ம அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.